வெல்கம் டு சிந்தி பாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டர்டே நைட்டு என்ன டின்னர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியான சேமியா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். மதுரையில் ஒரு 1 வீக்காகவே ஈவினிங் டைமிங்கில் மழை வந்துடுது. இன்றைக்கி கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஓகே, இந்த சேமியா கிச்சடியை நான் எப்படி பண்ணுவேனோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கிட்டேன், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை கூட சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேமியா கிச்சடியில் வெஜிடபிள்ஸ் போட்டும் நம்ம பண்ணலாம். கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நான் ரொம்பவே சிம்பிளாக டின்னருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக தான் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு ஒரு சில டைமிங்கில் இனிப்பாக சேமியா பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு தோணும், ஒரு சில டைமிங்கில் காரமாக செய்யணும் அப்படின்னு தோணும். அப்படி டைமிங்கில் நம்ம இந்த மாதிரி சேமியா கிச்சடியாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது கூட நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் சேர்க்குறப்ப நல்லா ஈஸியாக வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நான் சிக்கன் 65 பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மட்டன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை பிரியாணி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சேமியா எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேமியா முங்குற அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிச்சடியை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லலாம். இட்லி தோசை மாவு இல்லாதப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னாவே என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம இந்த மாதிரி கிச்சடி ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேமியா முங்குற அளவு தண்ணி இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அந்த இதுலேயே வந்துடும். இடையில ஒரு டைம் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சேமியா ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் இந்த ஈஸியான சேமியா கிச்சடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். நல்லாவே வெந்து வந்துருச்சு. அந்த தண்ணியே கரெக்டாக வந்துருச்சு. நமக்கு சேமியா கிச்சடி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.